வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இணையருக்கு கிபி 1730ஆம் ஆண்டு ஒரே பெண் மகளாக தோன்றியவர் வேலுநாச்சியார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலுநாச்சியாரை மணந்து கொண்டார். இவர்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் என்ற மகள் இருந்தார். ஆங்கிலேயர் 1772ஆம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர். ஆற்காட்டு நவாபும் லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காளையார்கோவில் அரண்மனையை தாக்கினர். இதனால் மூண்ட போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். தனது மகளோடு தப்பிச் சென்ற வேலுநாச்சியார் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகில் உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் வாழ்ந்தார். மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபால நாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டார். தளவாய் இராணுவ தலைவர் தாண்டவராயனார் வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயரை தோற்கடிக்கும் பொருட்டு 5000 காலாட்படைகளும் 5000 குதிரை படைகளும் அனுப்பும்படி அவரிடம் கோரினார். வேலுநாச்சியார் உருது மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தார். மேலும் தான் ஆங்கிலேயரோடு மோதுவதில் தீவிரமாக இருப்பதை தெளிவுபடுத்தினார். அவரது மன உறுதியை பார்த்து வியந்த ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான சையதிடம் அவருக்கு வேண்டிய இராணுவ உதவிகளை வழங்குமாறு ஆணையிட்டார். முதலில் காளையார்கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்று உறுதி பூண்டார். வேலுநாச்சியார் போர்ப்படையில் வாழ்படை, வளரிமப்படை, பெண்கள் படை ஆகிய 3ம் பிரதானமானவை. வாழ்படைக்கு தலைமையேற்றவர் சின்னமருது. வளரிப்படைக்கு தலைமையேற்றவர் பெரியமருது. பெண்கள் படைக்கு தலைமையேற்றார் குயிலி. சிவகங்கை கோட்டை கதவுகள் விசயதசமி திருநாள் அன்று திறக்கப்படும். விசேதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு மட்டும் அனுமதி உண்டு. மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையேற்றுச் சென்ற வேலுநாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். அப்போரில் கணவரை கொன்றவர்களை வென்று 1780ஆம் ஆண்டில் சிவகங்கையை மீட்டார். இன்னும் இப்படிப்பட்ட தலைவர்கள் பற்றி தெரிஞ்சிக்க சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.